அப்பா! இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு செம்ம திருப்தியான சாப்பாடு பாருங்க. நான் பேசுறதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ எனர்ஜியா நான் பேசுறேன் பாருங்க. அந்த அளவுக்கு திருப்தியா சாப்பிட்டேன். என்னங்க இந்த ஹோட்டல் சாப்பாடு, இந்த வீட்ல இந்த மாரி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுற டேஸ்ட்டே தனி. நீங்க கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கும் இதுல மெமரி இருக்கான்றத கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம வந்து வாழ்க்கையில ஒரு தடவையாவது இது மாரி சாப்பிட்ருப்போம். நல்லா சாதத்த பெனன்னு பெனஞ்சிட்டு இது எதுக்கு கரண்டி வச்சு ஊத்திட்டு ஃபுல்லா சட்டியோடயே கவுத்துற வேண்டியதுதான். இது ரசமும் கிடையாது, சாம்பாரும் கிடையாது. இது வந்து தக்காளி சூப்பு. சாப்பிட்றப்ப எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது. அதனால நம்ம இந்த மிளகா, அப்புறம் இந்த தக்காளி இதெல்லாம் அன்வான்ட் ஐட்டம்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நைட்டு நேரன்றதுனால நான் ஒரு 1/2 ஸ்பூன் தான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு சாதம். சைவல்டேனியஸாக வந்து நிக்கி குட்டிக்கும் தோசை ரெடி ஆயிடுச்சு. தொட்டுக்க வந்து புதினா சட்னி. அவர் சாதம் வேணாம்னு சொல்லிட்டாரு. ஸோ எனக்கும் பாப்பாக்கும் தான் சாதம். காலிஃப்ளவர் இந்த சம்மந்தி இல்லாமல் எப்படிங்க இந்த ரசம் சூப் ஐட்டம்லாம் இறங்கும். ஸோ சம்மந்தி அரைச்சாச்சு. அப்புறம் கருப்பு சுண்டல் வந்து நல்லா மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கேன், மசாலா சுண்டல் மாதிரி. அவ்வளோதான், இப்போ சாப்பிட வேண்டிய டைம் வந்தாச்சு. நல்ல கால் பாட்டி மாதிரி விரிச்சு போட்டு சாப்பிட்ணும். ஆனால் இவளுக்கு ஊட்டுறதுனால நான் சமணம் போட்டு டீசெண்டாக உட்காந்துருக்கேன். இப்போ பாருங்கள், 3 தொட்டுக்கையும் வச்சு அந்த சோறு அப்படியே உருட்டி அப்படியே லபக்குன்னு ஒரு வாயை போட்டோன்னா அப்போ சொர்க்கங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த 2 சட்டி சோறு ஆளுக்கு ஒரு ரூபாய், எனக்கு ஒரு ரூபாய் அவளுக்கு ஒரு ரூபாய்ங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குல்ல. நீங்களும் இப்படி சாப்பிட்ருக்கீங்களான்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் இப்படி சாப்பிட்ருக்கீங்கன்னு. பை பாய் டூடல்ஸ்.